சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தப்பா நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. அழக்கூடாதுடா, சின்ன குழந்தை மாதிரி. இன்னொரு வயசு சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடு. அம்மா பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன், வந்தீங்கன்னா? இதோங்கய்யா வந்துட்டோம். பாப்பா குடு செல்வம். இந்த பாப்பா போலாம். வாங்க வாங்க போலாம். சாமியை பாருடா, எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுப்பா. மாலை போட்டு விடுங்க. மாலையை கொடுங்க. இந்தாங்கம்மா, தம்பிக்கு போட்டு விடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுசோட நல்லா இருக்கணும். அம்மா, பிரசாதத்தை எடுத்து வச்சிருக்கேன், அதை இப்ப தந்துடுறேன். நல்லதுமா. செல்வம், முருகனோட அருளும் அம்மாவோட ஆசீர்வாதமும் உனக்கு என்னைக்குமே இருக்குண்டா. நீ நல்லா இருப்ப. என் மனசு நிறைஞ்சிருக்குடா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலடா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாடா. முன்னெல்லாம் உன் பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். மறுபடியும் நம்ம எல்லாம் சந்தோஷமா மாறணும். பேசாம அம்மா கூட வந்துரு செல்வம். நான் சொல்றத கேளுப்பா. இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு நான் காத்துட்டு இருந்தேம்மா. இப்ப நீ சொல்லிட்டல, நான் ஓடி வந்துடுறேம்மா. மாவை நீயே கூப்பிடுமா. என்னம்மா யோசிக்கிற? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்மா, மகா என்னை நம்பி வந்த பொண்ணுமா. நான் எப்படிமா அவளை விட்டுட்டு வர முடியும்? மாவை என் பொண்டாட்டிமா. பாத்தியம்மா, பாத்தியோ? இப்பவும் இவன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கான். இவனுக்காக தான் பைத்திய மாதிரி கார்ல இருந்து திபுதிபுன்னு இறங்கி ஓடி வந்தியா? பால் காய்ச்சறதுக்கும் நீதான் இறங்கி போன, இப்போ நீதான் இறங்கி வந்திருக்க. அவன் உனக்காக ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு மகா இவனை மயக்கி வச்சிருக்கான். போத நிறுத்துக்கா. என் பிறந்த நாள் அன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் சந்திக்கணும், அவங்க கிட்ட இருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு காலையில இருந்து அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கையில கற்பூரம் தேத்தி அவ சாமி கிட்ட வேணும்னா அவ அவ்வளவு தூரம் செஞ்சிருக்கா. ஆனா பதிலுக்கு நீ என்ன செஞ்ச? நானும் அம்மாவும் சந்திக்கவே கூடாதுங்கிறதுக்காக தானே நீ எல்லா வேலையும் செஞ்ச. ஏய், சும்மா நிறுத்துறா. அவ்வளவு அக்கறை இருந்தா நீ அம்மாவை தேடி வீட்டுக்கு வந்திருக்கணும். அதுக்கு உனக்கு துப்ப இருந்ததா? அம்மா, உன் அன்பை விட அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம். இதுக்கு பேர் முக்கியத்துவம் இல்லக்கா. அவ காட்டின அக்கறைக்கு பதிலுக்கு நான் அவளுக்கு காட்டுற அக்கறை. ஐயோ, ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம். அம்மா, இங்க பார், உன் புள்ளையாவும் அவன் வீட்டுக்கு வரமாட்டான், நம்ம செல்வமாவும் வரமாட்டான். முட்டாள் மாதிரி அவனை நம்பி நீ ஏமாந்துட்டு இருக்காத. நீ வா, கிளம்பலாம். என்ன நின்னுட்டு இருக்க? வா போலாம் சொல்றேன். அக்கா